அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம சைக்காலஜி இப்போ சமுதாய மருத்துவத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நாம் அனைவரும் ஒரு பெரிய முயற்சிகளும் சிறிய முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருப்போம். வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருப்போம். அதே நேரத்தில் காலத்தின் கட்டாயங்கள், சூழ்நிலைகள் வகுக்கின்ற வியூகங்கள் நாம் அதில் வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வி அடைவோமா என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஒரு விஷயம், இதில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் தெரிவிக்கப் போகிறேன். முதலில் யோசிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எடுத்து நாம் படிக்கின்றோம் என்று சொன்னால், அதில் நாம் இது இப்பொழுதைக்கு நமக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஃபோக்கஸ், நாம் படிக்கின்ற வேலைகளில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அனைத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஒரு இசை கேட்பதாக இருக்கட்டும், அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ், கவனத்தை அதில் செலுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், முக்கியமான விஷயம் எதுவென்றால், நாம் போடுகின்ற முயற்சிகளும் வகுக்கின்ற வியூகங்களும் செய்கின்ற செயல்பாடுகளும் நமக்கு தான் தெரியும். நாம் போகின்ற பாதையில் வெற்றி என்பது இருக்கும், நாம் மனதில் சந்தோஷம் என்பது அமையும். வெற்றி பெறப் போகிறேன் என்ற சந்தோஷம் ஒன்று அமையும். அதே நேரத்தில் நாம் மனதில் என்ன வெற்றி என்று வந்தவுடன் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் மலர்ந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நாம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பின்னர் தோல்வி என்ற பாதையில் செல்வோம். தோல்வியில் சென்றவுடன் இந்த வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைகின்ற நிலைப்பாடுகளில் சென்றாலும் சரி, இவர் வெற்றி பெறப் போகிறார், இவர் தோல்வி அடைய போகிறார் என்று பல ஒலிகள் நம்மை சுற்றி கேட்கும். பின்னர் என்ன எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் போகின்ற பாதையில் வெற்றி பெறப் போகிறோமா அல்லது தோல்வி அடைய போகிறோமா என்று முடிவையே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா என்று எடுத்துக்கொண்டால் நம்மால் சாதிக்க இயலாது. இதை போல்தான் ஒரு நிலைப்பாடோடு வெற்றியோ தோல்வியோ என்று சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு தான் தெரியும் நாம் என்ன முயற்சி எடுத்தோம், நாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றோம், நாம் எதை செய்தோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதே நேரத்தில் நாம் வெற்றி பாதையில் செல்கிறோமா தோல்வி பாதையில் செல்கின்றோமா என்று ஒலித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பல ஒலிகள் நம்மை சுற்றி கேட்கும். அதில் இவரை வெற்றி பெற்றால் நமக்கும் மகிழ்ச்சி என்று சில ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த ஒலிகளில் இவர் வெற்றி பெற்றால் நமக்கும் சந்தோஷம் என்று சில ஒலிகள் இருக்கும். அதில் நாம் எப்படி அவர்களுக்கு ரியாக்ட் செய்ய போகிறோம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரியாக்ஷன். பின்னர் அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன், முழு கவனத்தை நாம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு சாப்டர், ஒரு விஷயமோ ஏதோ நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதை நாம் இப்பொழுது நமக்கு இது தேவையா, பின்னர் படித்துக் கொள்கிறோம், நாளை படித்துக் கொள்ளலாம், நாளை மறுநாள் படித்துக் கொள்ளலாம், அடுத்த வாரம் படித்துக் கொள்ளலாம், அடுத்த வாரம் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தள்ளிக்கொண்டே போவோம், யோசித்துக் கொண்டே போவோம். ஆனால் அதற்கு பதிலாக 1 மணி நேரம் யோசிப்பதற்கு பதிலாக 1 நிமிடம் சிறிய வேலை அதில் இருந்தால் கூட செய்து முடிப்பது என்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். இதற்காக தான் கன்சிஸ்டன்சி. தினமும் ஒரு அட்டவணையை வைத்துக்கொண்டு அதை செய்து கொண்டு வந்தால், 1 நிமிடம் செய்ய வேண்டிய வேலையை 1 நிமிடம் செய்தால் அதில் நமக்கு சிறப்பான முடிவுகள் கிடைக்கும் என்பதை நான் கூறுகின்றேன். இதனால் தான் நாம் அனைவரும் சிந்திப்போம், செயலாற்றுவோம், சிறந்த முடிவுகளோடு வெற்றி பெறுவோம். நம் வாழ்க்கை குறிப்பாக
எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றால் நாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வோம். தோல்வி அடைந்தால் எந்த இடத்தில் நமக்கு வீக்னஸ், தோல்வி இருக்கிறது என்று பார்ப்போம். அதை பலப்படுத்துவோம். சிறந்த வழியில் வாழ்க்கையை மலர வைப்போம். நன்றி, வணக்கம்.